இப்போ நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்னா இந்த புள்ள வந்து நம்ம கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுனால பாதுகாப்புள்ள மாநிலம்னு சொல்ல முடியுமா? பாதுகாப்பான மாநிலமா இருக்க போய் தான் எங்க பெண்கள் எவ்வளவு பெண்கள் இங்க வாழ்றாங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்க? குறைய இங்க வந்து 4 கோடி பெண்கள் இருக்காங்க. 4 கோடி 5 கோடி பெண்கள் இருக்காங்க. 5 கோடி பெண்கள்ல ஏதோ எங்கேயோ ஒரு 1-2 அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்காக ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே குறை சொல்றதா? என்ன மனசுல நினைச்சிட்டு எப்படி தெரியுமா அவர் சொல்றது? பல லட்சம் கோடி தமிழ்நாட்டுல வருமானம் வருது, அதுல சில 1000 கோடிகளை நாங்க எடுத்துக்கிறோம். இத போய் நீ ஏன் பெருசா படுத்துறேன்னு சொன்னா எப்படி சொன்னா கேவலமா இருக்கும். அதே மாதிரிதான் நிறைய பெண்கள் இருக்காங்க, அது ஒரு சிலது அப்படி நடக்கதானே செய்யும். அதெல்லாம் நாங்க என்ன பண்றது? நாங்க என்ன பண்றதுன்னு சொல்ல, நாங்க நடந்த நிகழ்ச்சி நடந்தவன தான் நான் கைது பண்ணிக்கிறது. என்னன்னா வழக்கினுடைய விசாரணையினுடைய முழு விவரம் தான் மெயின். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிர்மலா தேவின்னு ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு வந்து அதாவது கல்லூரி பேராசிரியர் இருந்துட்டு பெண்களை கரெக்ட் பண்ணி அரசியல்வாதிகளுக்கு அண்ணன் மாதிரி தொழிலதிபர்களுக்கு இந்த பாருங்க மரியாதையா பேச இல்ல சொல்றேன், தொழிலதிபர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அனுப்பி காசு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. நிர்மலா தேவி பேராசிரியர், கல்லூரி பேராசிரியர் பெண்ணு. அது ஒரே ஒரு பெண்ணு தான் துணிஞ்சு வழக்கு கொடுத்தது, தைரியமா போய் வழக்கு கொடுத்து புகார் கொடுத்து புகாரின் அடிப்படை விசாரிக்க அந்த விசாரணை விரிவுபடுத்தும் போதுதான் கடைசியா ஆளுநர் வெளியே மாட்டாங்க அந்த வழக்குல. அது விசாரணையினுடைய விரிவாக்கம் தான். அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு வழக்கு இவங்க திமுக ஞானசேகரனோட வழக்கு முடிப்பா, அதுபடி யார் அந்த சார்? நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பெண்ணுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கி தான் தீர்ப்பே சொல்றாங்க ஆயுள் தண்டனை. அப்ப அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல தானே அந்த ஒரு சார் யாருன்னு இருக்கு. நான் எனக்கு மட்டும் நீ விருந்தானது பத்தாது, நான் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் நீ போயிட்டு வரணும்னு சொல்லி ஒரு சார் கிட்ட அடிக்கடி பேசுவாருன்னு சொல்லுதா இல்லையா? அப்ப நீங்க அந்த பெண்ணு என்னை இவன் தான் பாலியல் கொடுமை பண்ணா அப்படின்னு சொல்லும் போது அந்த அடிப்படையில அவருக்கு தண்டனை கொடுக்குறீங்க, லாஜிக்கா ஏத்துக்கணும் இல்லையா? அப்ப அதே பெண் தானே சொல்ற அடுத்த வரையும், அடுத்து நான் யார் யார்கிட்ட அனுப்புறோம் நீ போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சார் கிட்ட பேசுவாரு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அப்ப அது அந்த சாரே விட்டுட்டு அதை மட்டும் வழக்கு தோடு. இதுதான் திமுக. சும்மா இல்ல பொள்ளாச்சி வழக்குல கூட அதிமுக ஆட்சியில் தான் நடந்தது. திமுக என்ன குதிச்சு வானத்துக்கு பூமியா குதிச்சு எல்லா டிவியிலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும், அது சன் டிவிலே பாத்தீங்கன்னா டிவியை திறந்தாலும் சரி அண்ணா என்னை காப்பாத்தின அந்த சின்ன குரல், பெண்ணுடைய குரல் அப்படியே ஈரக்கொலை, எனக்கெல்லாம் ஈரக்கொலையா கணக்கு. என்னடா இது இப்படி அப்படியே கொடுவர்கள் வாழக்கூடிய மாநிலத்தில் நம்ம வாழ்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு மண்டை குழம்பி இருக்குது. மக்கள் எல்லாம் அப்படியே விரக்தி நடக்கலையா? கேளுங்க, நடந்தது. அதை நீங்க உங்க மீடியால போட்டு இப்படியே பிளாஸ் பண்ணீங்க. அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்க அப்படி பண்ணல. எந்த ஒரு மீடியா திமுகவுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஏதாவது ஒரு விவாதம் நடத்தியிருக்கானுங்களா இதை பத்தி? இதெல்லாம் விவாதம் நடத்தக்கூடிய செயலாது. ஒரு பெண்ணுக்கு தவறு நடந்திருக்குன்னா வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு சமாச்சாரத்தை விவாத மேடையில வச்சா விவாதிப்பாங்க. அந்த பெண்ணு பாதிக்கப்பட மாட்டாங்க. சொல்றேன், வெட்டி தலை குனியணும். அது யாரு? அரச செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரி கேள்விகளை எழுப்பணும். ஆமா, அரசு உங்களுக்கு ஏதாவது நான் என்ன சொல்றேன், கீழே விழுந்தாலும் மீசல். அப்ப ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் சண்டை, அதை மட்டும் விவாதம் பண்றீங்க, அது தேவையா? குடும்ப சண்டை தானே. உங்க திமுக ஊடகங்கள் அன்புமணியும் ராமதாசும் அப்பம் புள்ள தானே. அப்பம் புள்ளைக்கு யார் வீட்லயும் சண்டை வந்தது இல்லையா சார்? கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதிக்கு ஸ்டாலினுக்கு சண்டையே வந்தது இல்லையா? இப்ப ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு சண்டையே வந்தது இல்லையா? பொது வெளியில வந்துச்சு, பொது வெளியில வந்ததுனால சொன்னாரு எது விவாதம் பண்ண, இதெல்லாம் விவாதம் பண்ண சண்டையை நீங்க அவங்க வீட்டுக்குள்ள சன் டிவில புதிய தலைமுறையில நியூஸ் அவங்கள திமுகவுடைய அத்தனை ஊடகங்களையும் பாரு, இதெல்லாமே நடக்கும். இங்க பாருங்க, முந்தா நாள் போய் அவர் வீட்டுல போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டுல போய் பார்த்துட்டு வந்தாரு. யாரு? கலைஞரா? ஸ்டாலினா? ஸ்டாலின் இல்லைங்க, டாக்டரை வந்து டாக்டர் அன்பு போய் அவங்க அப்பாவை பார்த்தாரு. அது பிரச்சனை இல்லை. அந்த இதுல பார்க்க போனது வந்து நம்ம குருமூர்த்தியும் சைத துரைசாமியும் போனாங்க. அதுவும் பிரச்சனை இல்லை. நாங்க அதை பத்தி எல்லாம் கண்டுக்கல. ஏன்னா பஞ்சாயத்து பண்ணுவாங்க, அப்பா அம்மானுக்குள்ள ஒண்ணு சேர்க்கணும். அதை பத்தி விவாதம் பண்ணிட்டீங்களே. குருமூர்த்தி சைத துரைசாமி எதற்காக சந்தித்தார்? ஏங்க
வைகை துறை அவர் வந்து அதிமுக காரரு, இவர் பிஜேபி காரரு. அப்ப பிஜேபியும் அதிமுகவும் 2 பேரும் சேர்ந்து போய் ஒருத்தரை போய் பாக்குறாங்க அப்படின்னா, அப்ப நீங்க என்ன ஆனுங்கிறத நாங்க அதை அலசி ஆராய வேண்டாமா? ஏங்க எதிரி எப்படி இருக்காங்கிறத ஒரு அரசியல் கட்சியா நாங்க அதை தெரிஞ்சுக்க வேணாமா? அப்ப நீங்க நாடு எப்படி நாடு நல்லா இருக்க போய் தான் இதெல்லாம் நடக்குது. 13 வயசு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இருமா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் நாங்க இது கொடுத்தாச்சு, தண்டனை கொடுத்தாச்சுல. இதுக்கப்புறம் பாதிக்கப்படாம இருக்கணும்னா அதுக்கான நடவடிக்கை எல்லாத்துக்கும் அலாட் பண்ணி எல்லாத்துலயும் எல்லா இதுலயும் வந்து பண்ணிருக்கோம். இதுல வந்து என்னன்னா, அந்த வாட்ச்மேன் வேலைக்கு பெண்களை போடலாம், பெண்கள் ஹாஸ்டலுக்குன்னு தான் பேசுனது. அது பெண்களையும் போட்டாங்க 2-3 ஹாஸ்டல்ல. அதனுடைய அக்கறை புத்தி வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மதிக்காம இதுகளை ரொம்ப வாடி போடின்னு ரொம்ப ஓவரெல்லாம் இது பண்ணதுனாலதான் அந்த பெண்களை நீக்கி ஆண்களை வயசானவங்களை தான் போட்டாங்க. அந்த ஆளு ஒன்றும் 16 வயசு 18 வயசு பையன் இல்லை. அந்த ஆளுக்கு 60 வயசை தாண்டின ஒரு கிழவனை தான் தூக்கி போட்டது. அவனுக்கு அந்த திமிரு பிடிச்ச பேர். இவங்க சொல்றது பாருங்க, அரசு வேலையில 58 வயசுக்கு மேலேயே அனுமதிக்க கூடாதா இல்லையா? இவங்க 60 வயசுக்கு போட்டாங்க. ஒரு வாட்ச்மேன் தானேங்க, கவர்மெண்ட் ஜாப்புங்க. அது இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒண்ணுமே புரியல சார். அது கவர்மெண்ட்னாலும் அது வந்து டெம்பரவரி இஷ்யூ இது சார். அது வந்து பெர்மனன்ட் வேலை இல்லை சார். அந்த ஆளுக்கு அது பெர்மனன்ட் போஸ்ட் இல்ல. அது வந்து இப்ப தொகுப்பூதியத்துல போடப்பட்ட வாட்ச்மேன். ஞானசேகரன் வழக்கு வரும்போது இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு வாக்குறுதி கொடுத்துருப்பீங்கல்ல. இப்போ எப்படி இப்படி ஒரு விஷயம் வாக்குறுதி? நாங்க இங்க பாரு, நாங்க வாக்குறுதி கொடுத்தாக்க நீங்க எல்லாம் சும்மா இருக்கீங்களா? இல்ல இவரு சும்மா இருக்காரா, அவன் சும்மா இருக்கானா, நான் சும்மா இருக்கேனா? நாங்க எல்லாரும் தப்பு பண்றோம்ல. அந்த தப்புக்கு அரசாங்கம் பொறுப்பேற்குமா? நாங்களா திருந்தணும். எவன் ஒருத்தன் தப்பு பண்றானோ அவன் ஐயோ நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம பிள்ளைகள் இருக்கு, நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோம்னா நம்ம குடும்பத்தை யாரு காப்பாற்றோம்? இப்போ 30 வருஷம் அவனுக்கு தண்டனை. எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் அந்த தண்டனை வாபஸ் ஆகாது. ஸோ அவன் எப்படியாவது என்ன சும்மா நீங்க திமுக அந்த வழக்கை போட்டிருக்க ஸ்டைல பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல உடஞ்சிக்கீங்க, அக்யூட்ல ஆகி வெளியே வந்துருவாங்க. படிச்சிட்டீங்களா? எல்லாம் போட்டேன். நீங்க தான் வந்து இப்போ ஒரு வழக்குன்னு சொன்னா ஒரே ஆளை கண்டுபிடிச்சு இப்போ வந்து அவங்க தரப்புல ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சி எதுவும் பண்ணாதுங்கிறாங்க. இல்ல அவரு என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆளுங்கட்சி எதுவும் பண்ணாது, கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் பண்றதுல மட்டும் இருப்பாங்க. இப்ப இங்க இருக்கா சும்மா ரோடு, இப்ப அந்த ரோடுக்கு மேம்பாலம் போடணும்பா, ஏன்னா மேம்பாலம் போட்டாதான் ஒரு 100 கோடி, அதுல 50 கோடி அடிக்கலாம். புரியுதா? கேட்டா பாருங்க, திமுக ஆட்சியில் தான் அதிகமான மேம்பாலம் போட்டதுவாங்க. ஒவ்வொரு மேம்பாலத்திலையும் அதுக்குதான் விஞ்ஞான ரீதியான ஊழல்னு சொல்லி சர்க்காரியா கமிஷன் எதுக்கு சொல்லி இருங்க. சிட்டில துணை முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இருக்கும் போது பண்ண பாலத்துக்கு இந்த அம்மா ஒரு கமிட்டியை போட்டு நோண்டி பார்த்து கடைசியில என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பாலம் கட்டினதுல எல்லாம் வந்து ரொம்ப தர கட்டுப்பாடு எல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சு செக் பண்ணி கடைசியில எல்லாமே நல்லா தானே இருக்குன்னு சொல்லி தானே தீர்ப்பு சொன்னாங்க. யார் சொன்னா? ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இவரு கட்டின அந்த இதெல்லாம். உங்களை பத்தி கூட்டு செத்து போன ஜெயலலிதா அந்த அம்மா ஆட்சியில தானே எங்க பேர்ல அந்த கோவத்துல எங்களுக்கு ஒரு கமிட்டியை போட்டு ஆய்வு பண்ணாங்க. அதெல்லாம் மறந்து போயிட்டீங்களா? அந்த அம்மா இருக்கும் நீங்க வெளியில இருந்தீங்களா உள்ள இருந்தீங்களா? நீங்க அந்த அம்மா இருக்கும் போது உங்களால ஆட்சிக்கு வர முடியல. அந்த அம்மா சும்மா இருங்க. அந்த அம்மா எங்க மேல வீண் பழிய சுமத்தி அதை போய் ஆய்வு பண்ணி எப்படியாவது கைது பண்ணணும் ஸ்டாலின் முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதை வந்து அந்த இவங்கெல்லாம் இந்த டெக்னிக்கல் இதெல்லாம் பார்த்துட்டு அது சரியான முறையில் செஞ்சிருக்காங்க, நல்லாவே இருக்கு. 2வது போட்ட எஸ்டிமேட்டை காட்டிலும் 150 கோடி ரூபாய் மிச்சப்படுத்தி தான் கட்டியிருக்காங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா சாந்தமாச்சு. டாஸ்மாக்ல வந்து அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க 35,275 கோடி டாஸ்மாக்ல நீங்க ஊழல் பண்ணிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ஊழல் பண்ணிருக்கோம்னு அவர் சொல்றாரா? அவர் உள்துறை அமைச்சர் தானே. எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் கொடுக்க சொல்லுங்க, இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஊழல் நடந்திருக்கு, இதை பற்றி உங்கள் அரசுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்லுங்க. சும்மா வாயில் வந்து வடை சுடக்கூடாது. மேடையில் ஏறினா எதை வேணாலும் பேசலாம். எல்லாம் தடாரையும் மாதிரி மேடையில் போய் உக்காந்துக்கிட்டு இல்லை ஊடகங்களில் உக்காந்துக்கிட்டு என்னத்தை வேணாலும் பேசிட்டு போயிடலான்னு பேசுகிறாரு. இப்போ ஊழல் நடந்திருக்கா? நடந்திருக்கு. அதன் பேரில் 41 எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அந்த 41 எஃப்ஐஆர் பேரில் தான் இப்போ இடி வந்து விசாரணை பண்ணாங்க. அந்த விசாரணையினுடைய முடிவை வந்து நாங்கள் என்ன சொன்னோன்னா,
யாரு குற்றவாளியோ அவங்கள நீங்க விசாரிங்க. அதை விட்டுட்டு வந்து நாங்க போட்ட எஃப்ஐஆர்ல என்னங்கிறத பாருங்க. அதை விட்டுட்டு அரசு அலுவலகத்துல அத்துமீறி நுழைஞ்சு உயர் அதிகாரிகளை பூரா மிரட்டுறீங்க, உருட்டுறீங்கிறதான் எங்களுடைய இது. பொய்யாவே இருந்தாலும் 5 கோடி 10 கோடின்னு சொன்னா பரவாயில்ல, 35 கோடிக்கு மேல சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்படி அது பொய்ன்னு சொல்ல முடியும்? அட ஏமா நீ வேற 16,50,000 கோடியை இவங்க ஊழல் பண்ணிட்டாங்கிற சட்டப்பூர்வமா வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் கடந்த இப்ப இது நான் சொல்லல, இதுல வந்திருக்கு ஆர்டில ரிப்போர்ட் கொடுத்துட்டான். இந்த மாதிரி 16,73,000 கோடி. இப்ப அவங்களும் நானும் பாஜக ஆதரவா பேசல. பாஜக யோக்கிய மாதிரி எங்களை குற்றம் சொல்றாங்க கட்சி அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணல. நான் உங்களுடைய அவங்க கேள்வி என்னன்னா 35,775 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு உள்துறை அமைச்சர் மதுரையில நேற்றைய நிகழ்வுல பேசியிருக்காரு. இத பத்தி கேள்வி அவங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, அது ஊழல் நடந்திருக்குன்னா அதுக்கு ரெக்கார்டு பூர்வமா அதிகாரப்பூர்வமா எங்கள்கிட்ட அறிவிக்கணும், எங்களுக்கு சொல்லணுமா இல்லையா? சும்மா பொதுக்கூட்டங்கள்ல பேசுறதெல்லாம் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது இல்ல, எடுத்துக்க முடியாது இல்ல. நீங்க என்ன பண்ணணும், அரசாங்கம் அது சார் நீங்க என்ன பண்ணணும், இந்நேரம் உச்ச நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்திருக்க ஒரு மாநிலத்தில் வந்து உள்துறை அமைச்சர் 35,775 கோடி ரூபாய் நாங்கள் ஊழல் செய்திருக்கின்றோம் என்று மக்கள் மத்தியில் தவறான கருத்தை பதிவு பண்ணினாரு. அதனால எங்களுக்கு இதனால ஒரு 10 லட்சம் கோடி எங்களுக்கு வேணும்னு மாநகராட்சி வழக்கு உங்களால போடுறதுக்கு தில்லு இருக்கா? பேசினது எப்ப பேசினாரு? நேற்றுக்கு என்ன கிழமை? இன்னைக்கு இனிமே தானே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இனிமே தான் தாக்கல் ஆகும். அதெல்லாம் நாங்க விட மாட்டோம். எங்க விட மாட்டோம்? வழக்கு பதிவு பண்றோமா சார்? வழக்கு பதிவு பண்றோமா இல்லையான்னு பொறுத்து அமித்ஷா மீது இங்க பாருங்க, அமித்ஷா இத வந்து பேசியிருக்காரு, எவிடன்ஸ் இருக்கு. இப்ப வச்சு நாங்க வழக்கெல்லாம் போட மாட்டாங்க, போட மாட்டோம். அது உண்மையா? பேசின அமித்ஷாவுக்கு தெரியும். ஏன்னா அதுலதான் இவ்வளவு அமௌண்ட் வந்தது அப்படின்னு அவங்களுக்கு உண்டான பங்கு இவங்க கொடுத்துட்டு தான் அந்த அமலாக்கத்துறை சோதனை வந்து இவரை தான் விசாரிக்கணும். இப்ப தெரியுதாமா எதுக்கு வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை டெய்லி பேப்பர் ஒரு பரபரப்பா இருந்தது இல்ல தமிழ்நாடு இருந்ததா இல்லையா? யாரு அந்த ஆகாஷ் பாஸ்கர்னு ஒருத்தன் திடீர்னு 4 படத்தை முதலீடு பண்ணி எடுக்குது. ஒரு படம் எடுக்குது, அவன் ஜிங்கி அடிச்சுட்டே இருக்கான். ஒரே நேரத்தில் 4 படம், ஒவ்வொரு படமும் 400 கோடி 500 கோடி முதலீடு போட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ரத்தீஷின்னு ஒரு பையன், இவங்களெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. டாஸ்மாகுடைய விசாகன் மேலாளர் வந்து விசாகனுடைய சோதனை எல்லாம் நடந்துட்டேன். திடீர்னு என்ன பண்ணாரு, நம்ம முதல்வர் டெல்லிக்கு போனாரு, பேசினாங்க, ஆஃப் ஆயிடுச்சு. அது என்ன ஆச்சு? அப்படியே ஆயிடுச்சு. அப்போ இவங்க அடிக்கிறது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்குறாங்க. அவங்க என்னன்னா மேடையில் மட்டும் வந்து பேசிட்டு அரசியல் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா நீ உண்மையான உள்துறை அமைச்சராக இருந்தா நீ இந்த மேடையில பேசக்கூடாதுங்க. அமலாக்கத்துறை விட்டு கைது பண்ணி உள்ள போடுறதுக்கு முதல்வரையும் துணை முதல்வர் உட்பட யார் யார் ஊழல் பண்ணாங்க தூக்கி போடணும்னு சொல்லி போடணுமா இல்லையா? அவங்களும் பண்ண மாட்டாங்க. இவங்கள வந்து நீ இப்படி வந்து பேசிட்டு எங்களுக்கு அவப்பேர் ஏற்படுத்திச்சுன்னு சொல்லி திமுகவும் அவங்க மீது வழக்கு போடாது. இவங்க வந்து ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் ஊழல் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பாங்க. கேட்டால் தேர்தலத்தில் பாசிசம் பாயாசம் வேற என்ன வேற எதுனா இருக்கா? பாசிசம் பாயாசம் வேற என்ன? நீங்க தான் சொல்லணும். இல்லை கேட்குறேன், வேற ஏதாவது டைலாக் பேசி அந்த சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை பெறுதான் இவங்க. சும்மா இங்க பாருங்க, சிறுபான்மை மக்களுடைய வாக்குன்னு எங்களை நீங்க ரொம்ப தான் கலாய்க்கிறீங்க. அந்த மக்கள் எங்களோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக நீங்க எதை வேணாலும் பேசுறீங்க. ஏன் நீங்க தான் போராட்டங்கள்லாம் கூட்டம் வருது இல்லை? ஏன் அந்த மக்கள்லாம் நீங்க தேர்தலை சந்திச்சு நீங்க அந்த ஓட்டை வாங்கி ஜெயிச்சு வர வேண்டியது தானே? செய்வோம் அவசரப்படாது, எல்லாத்துக்கும் காலம் இருக்கு இல்லையா? அது மட்டும் சொல்லல, பாடத்திட்டங்கள்லாம் முழுசா தமிழ்லயே வரலாமே. அடையாம அந்த லூச போய் ஏற்கனவே தமிழ்ல பாடம் நடத்துனவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரூபாயை கொடுக்கல, அதுக்கு மாத்திரம் ஏன் கொடுக்கல? ஏன் அதை கேட்கணும்ல? தமிழ்ல பாடம் படிக்கிற ஸ்கூலு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை விடுவிக்கல. இப்ப தமிழ்ல இன்னைக்கு அரசாங்கம் ஒரு ஜீவோ போட்டுக்கு தெரியுமா?
1ஆம் கிளாஸுக்கு அப்புறம் 5ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரலையும் தமிழில் பாடம் எடுத்து படித்தா அவங்களுக்கு 20% நம்ம மாநிலத்தில் மட்டுமில்ல பிற மாநிலங்கள்லையும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி இப்போ போட்டிருக்கோம், ஜீவோ போட்டிருக்கு. சரியா? அதனால நம்ம அரசை பொறுத்த மட்டும் மக்களின் நலனை பேணியாக்கும் அரசு. எங்கள் அரசை காட்டிலும் வேற ஒரு அரசு மக்களுக்கு இந்த அளவுக்கு நன்மை செய்யுமான்னா செய்யவே செய்யாது. ஆனா அவரே தான் சொல்லியிருக்காரு, அமித்ஷாவால ஸ்டாலினை தோற்கடிக்க முடியல, ஆனா மக்கள் நினைச்சா கண்டிப்பா ஸ்டாலினை தோற்கடிச்சிருவாங்க. அவரே சொல்லியிருக்காருல, மக்கள் நினைக்கணும். என்ன நினைப்பாங்க, நமக்கு வேற இது ஸ்டாலின் ஐயா தான் வேணும், அமித்ஷா இல்லை அப்படின்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அது பொறுத்துக்காம தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து எங்களை தவறா சித்தரிக்கிறாங்க. ஐயா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா 2026 ஸ்டாலின் தான் திரும்ப ஜெயிப்பாருங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருக்காங்க. அது திமுக அப்படிதாங்க சொல்லுவான், பாஜகவும் நீ என்ன சொல்லு, நாங்கள் தான் ஜெயிக்கணும் இல்லையா? அவங்க அந்தந்த கட்சிக்கு அந்தந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் தலைவர்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. முதல்வர் வந்து சொல்றாரு அடுத்த முறை நாங்கள் தான் வருவோம்னு. அப்போ அப்படி சொல்லாமல் அடுத்த முறை கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவார், சொல்ல மாட்டாரு. அப்போ அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை மக்கள் ஏதாவது? இல்லை, அது வந்து இன்னும் தேர்தல் நெருங்கலை. இல்லை, நெருங்க கூட்டணி வியூகம் எப்படி அமையுதோ அந்த அடிப்படையில் தான் முடிவுகள் தெரியும். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து சொல்ல முடியாது. இதுக்குள்ளே நம்ம சொன்னோம்னா அது அனுமானத்தில் சொல்லலாம். சில ஊடகங்கள் போடுறதில்ல திமுக வெற்றி பெறும், சில ஊடகங்கள் யார் விஜய் வெற்றி பெறுன்னு போடுறாங்க. இப்போ கொஞ்சம் பேர் விஜய் இந்த தேர்தல் காலத்தையே சந்திக்கல, எல்லா ரிட்டையர்ட் ஆஃபீஸர்களாக வந்து கட்சியிலே சேர்த்துக்கிட்டு என்ன திமுகல இருந்து விஜய் கட்சிக்கு போயிருக்காங்க. யார் போயிருக்காங்க? எக்ஸ்எம்எல்ஏ டேவிட் செல்வன் அவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க விஜயோட கட்சியில. அப்படியா? ஏன்னா டேவிட் செல்வன் யாரு? எக்ஸ்எம்எல்ஏ டேவிட் செல்வன் அவன் தான் 2014 ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தேர்தல் எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ அவன் போய் சேர்ந்திருக்கான். அவன் நாளுக்கு வயசு 70 வயசு 75 வயசு. அப்படிங்களா? ஆமா, அந்த ஆள் போய் ஜாயின் பண்ணியிருக்கான் இன்னைக்கு பனையூரில். அந்த ஆள் இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, ஒரு ரிட்டையர்டு, ஒரு ஜட்ஜு, ரிட்டையர்டு ஜட்ஜு, ஒரு 3 பேர் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சின்னு இருக்கும்போது எல்லாம் போய் ஜாயின் பண்ண தான் செய்வாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இல்லை என்ன, ஆனால் அது எப்படி இல்லைண்ணே, ஒரு கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ போய் இன்னைக்கு விஜய் கட்சியில் சேர்ந்துருக்கிற விஷயம் ஏன் பெரிய விவாதமாகல? நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒரு மாவட்ட செயலர் விலகினாவே பெரிய விவாதமாக்குறீங்க. வேற கட்சியில இருந்து திமுக வர்றாங்கன்னா ஆளும் கட்சியா இருக்கு, அவன் எக்ஸ்எம்எல்ஏ, அவன் கட்சிக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த ஆள் கட்சியை விட்டு எப்பவுமே விலகிட்டாரு. கட்சியில் இப்போ ஒன்றும் உறுப்பினர் இல்லை. எங்க சொல்ல சொல்லுங்க. எக்ஸ்எம்எல்ஏ அப்போ இருந்தார் திமுகவில், இப்போ இருக்காரா? இப்போ கட்சியில் உறுப்பினராக இருக்காரா? அதை கேளுங்க. திமுக எக்ஸ்எம்எல்ஏ அவ்வளோதான். திமுகவில் இப்போ அவர் உறுப்பினரான்னு கேளுங்க. திமுகவில் அவர் உறுப்பினரே இல்லை. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது திமுகன்னு தம்பட்டம் அடிக்கிறதுனால என்ன ஆக போகுது? திமுகவில் இருந்து இங்கே பாருமா, ஒரே ஒரு ஆள் சும்மா துணை செயலாளர் மாவட்டத்தில், அந்த ஆள் வந்து வியாபாரிகளுடைய ஒரு அமைப்பில், அவ்வளோதான். அந்த ஆள் ஒரு ஆள் தான் போய் ஜாயின் பண்ணான். அவன் வேற ஒன்றும் பெரிய ஒன்றும் போகல. அந்த அணியே வந்து ஒரு தூசி தட்டக்கூடிய அணி. அந்த அணியில் ஒரு மாவட்டத்தில் துணை செயலாளர் போயிட்டான்னா திமுகல இருந்து போயிட்டாங்க, திமுகல இருந்து போயிட்டாங்க. திமுகல இருந்து போக மாட்டாங்க. ஆளுங்கட்சியா இருக்கு. ஆளுங்கட்சியா இருக்கும்போது என்ன முடிஞ்ச அளவு சுருட்டலாம். எதுக்கிட்ட நம்ம போய் அந்த கட்சியில போய் சேரணும்? இதே திமுக எதிர்கட்சி இருந்தா பாதி பேர் விஜய் கூட போயிட்டு இருப்பாங்க. அப்படியா? அண்ணனே அங்க போயிட்டு இருப்பாரு. சார் இங்க பாருங்க, திமுகல இருந்து நீங்க வாங்க, வைகோ கட்சியை உடைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் வேற அதுக்கப்புறம் யாருங்க திமுகல இருந்து? ஜெயலலிதா எவ்வளோ 13 ஆண்டு காலம் ஜெயலலிதா கொடி கட்டி பறந்தாங்க, எம்ஜிஆர் பறந்தாரு. இங்க இருந்து வேற யாருங்க போனா? போலங்க. அது அந்த இதோடு நின்று போச்சுங்க, அவ்வளோதான். எம்ஜிஆரோட நின்று போச்சு. அங்கேருந்து தான் இங்கே வந்தாங்க. இப்போ அதிமுகல இருந்து தான் இங்கே இன்னைக்கு இருக்க மந்திரியில் பாதி மந்திரி அதிமுகல இருந்து வந்தவங்க தான் மந்திரி. ஆள் இல்லை. ஆமாம், ஆள் இல்லை. சும்மா போங்க, என்னத்தையோ இல்லையா, சரி விடுங்க. இதெல்லாம் எதுக்கு? நம்ம எங்கள் உள்கட்சி அரசியலில் நான் பேச விரும்பலை. அவங்களுக்கு தலைமைக்கு வேண்டவங்களா இருக்காங்க. தலைமை நினைக்குது, அவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க, வர்றாங்க.
அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இருக்கு, வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புக்குரிய வசதிகள் இருக்கு. அதனால அவங்களுக்கு தொகுதியில இடம் கொடுக்குறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க, அமைச்சர் ஆகுறாங்க. கடந்த தேர்தலில் கமலஹாசனை வந்து பாஜக பிடி மீட்டிங்க இப்போ எம்பி சீட்டு கொடுத்து மேலே ஏங்க பாஜக செத்தாலும் எங்களுக்கு உறவு இல்லை, வாழ்ந்தாலும் உறவு இல்லை அப்படின்னு சொன்ன அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் 24 சொல்லி தான் வெளியில வந்தாங்க. நீங்க கூட அவர் சரி அவங்க நல்ல முடிவு எடுத்துட்டாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்லி நீங்க கூட போய் எடப்பாடியை பார்த்து ஆதரவு தெரிவிச்சிங்க. ஆனா திரும்பவும் இப்ப அவங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணி போயிட்டாங்க. ஆகையினால இது அரசியல்ல நாங்கள் 2 பேரும் ஒன்று, அதிமுகவும் நாங்களும் ஒன்று. அவங்க எப்படி பாஜக கூட கூட்டணியே சேர மாட்டோம்னு சேர்ந்துட்டாங்க இல்லையா? அதே மாதிரி கமலஹாசன் கடந்த தேர்தல் நாங்கள் வந்து பாஜக பிடிஎம்னு சொன்னோம், இப்போ நாங்கள் கூட வச்சுக்கிட்டோம். எங்களுக்குள்ள என்ன வெக்கம் ஆனும் சொல்லிட்டு வரேன், எதுவும் இல்லைடா, நாங்கெல்லாம் அரசியல்வாதிகள். ஆமா, நாங்கள் அரசியல்வாதிகள். எப்படி எவ்வளவு இவரு போய் பார்த்து அரசியல்வாதிகள் எவ்வளவு துப்புனாலும் எவ்வளவு துப்புனாலும் தொடச்சிக்குவோம். நீங்க இப்ப நீங்க போய் அன்னைக்கு பாராட்டினீங்களா? அப்ப அதை வாபஸ் வாங்கிடுவீங்களா? அன்னைக்கு எடப்பாடி போய் பாராட்டி பொக்க கொடுத்தீங்களா? ஆமாங்க, அன்னைக்கு எடப்பாடியை பாராட்டினோம், போய் சேர்ந்தோம், ஆதரிச்சோம். இன்னைக்கு எடப்பாடி வந்து பாஜகவோட கூட்டணி போது எதிர்க்கணுமா இல்லையா? அது மாதிரிதான் சார், அது மாதிரிதான் சார் நாங்களும். அது எப்படி நாங்க அப்படித்தான், நாங்களும் அதே நிலையில் தான் இருக்கோம். எங்க நிலைப்பாடு மாற்றம் கிடையாது, அதே நிலைப்பாடு தான்.